ரவி, காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். இன்னைக்கு இருந்து எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. என்ன கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. ஏய், சிகரெட் வேணா கெடுத்தாரேன், ஆனா தீப்பெட்டி கேட்காது. தீப்பெட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசமா போச்சு. என்னென்ன சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி வளையபாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான். பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான், நானும் கொடுத்தேன். பீடிய பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான். என் வீடு எரிஞ்சு போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அதுல இருந்து அந்த படுவாவிய தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொறி போட்டுருவேன். ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்களா? சத்தம் போடாதீங்கடா டேய். என்ன அரிக்குதா? சொரிஞ்சு விடணுமா? தீப்பெட்டி இருக்கா? ஆட நெருப்பட்டி என்கிட்ட இல்லப்பா. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இரு, நீ கொஞ்சம் ஓவரா இருக்க, நானே வாங்கிட்டு வர்றேன். சார், கொஞ்சம் நெருப்பட்டி விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்துல என்ன பார்த்திருப்பீங்க சார். சார், உங்க ஊர் சார்? வளையபாளையம். நானும் வளையபாளையம் தான் சார். வளையபாளையத்துல எங்க குடியிருந்த? மேட்டு தெருவுல சார். நீங்க சார்? நானும் மேட்டு தெருவுல தான் சார். நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சார். மேட்டு தெருவுல யார் வீட்டுல குடியிருந்த? பயில்வான் பாலகுருன்னு ஒரு பண்ணி பைய வீட்டுல நான் குடியிருந்தேன் சார். உன் பேரு? வளையபாளையம் சின்னசாமி சார். அட பாவி, ஒரு தீக்குச்சியால என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட தீப்பெட்டி கேட்க வந்திருக்க. உன்னை வெட்டி பொறி போடாம விட மாட்டேன்டா. இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்குப்பா. பத்திப்பட்டி இருக்கா? குடுத்துட்டு இருக்காங்க. ஐயா, எங்க ஆளை காணோம். வளையா அவசரப்படாம அங்கேயே தங்கி இருந்து வாங்கிட்டு வா. தங்கி ரூம் எடுத்து வாங்க. லாட்ஜ் ஐயா. ஐயா அம்மா, கிடைச்சதா? நல்லா கிடைக்குது. அதுக்காக அழுவாத, நான் வெளியே போய் வாங்கிட்டு வரேன். நீ வெளியில போய் வாங்கு, என்ன உள்ளேயே வாங்குறானுங்களே. ரவி, பொழுது விடிஞ்சிருச்சுமா. நான் போய் கக்கோஸ் எடுத்துட்டு படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பிட்டுரு. எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா இருட்டிரு, மறுபடியும் நான் படுக்கணுமல்ல. அதுக்கு மூடிட்டு தூங்காமே இருக்கலாம்ல. ஆனா அப்புறம் நான் குப்புற படுக்கிறதே. அப்போ யார் பாத்து நெஞ்சு மேல மாட்டு வண்டி ஓட்டுறது? வளையபாளையம் நேத்து ஃபுல்லா போட்டு வெட்டார வழியில கிடந்தோம்ல, கண்ணை முடிச்சு பார்த்தா மாருதி வேன்ல கிடக்குறப்பா. நல்லா பார்ப்பா, மாருதி வேணா போலீஸ் வேணான்னு. இரு, நானே பாக்குறேன். போலீஸ் வேன் இல்ல, மாருதி வேன் தான். வணக்கம் சார். உங்க போட்டோவை பேப்பர்ல பார்த்தேங்க முதலாளி. உங்களை எங்க இருந்தாலும் தேடி கூட்டி வச்சிருந்தாரு. உங்க முதலாளி என்ன பழைய பேப்பர் வாங்குறாப்பா? சார், அதெல்லாம் இல்ல. நேத்து நைட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்களை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போக முடியல. ஏன், உங்க 2 பேரும் கண்ணு தெரியாதா? மப்புல இருந்தீங்க. வாங்க சார், குளிச்சிட்டு போய் முதலாளியை பார்க்கலாம். ஒட்டஞ்சத்திரத்து கூடுமல் பட்டிக்கு நடுவில் இருக்கிற பழனி முருகா. ஓ, நீதானா? எதுக்குப்பா பின்கோடெல்லாம் சொல்லி நீ முருகனை கூப்பிடுற? அட இல்லப்பா, ஆலங்காத்தால குளிச்சுட்டு இப்படி வேட்டி கெட்டு குண்டக்கா மண்டக்கா உட்காந்துருந்தா எப்படி இருக்குது? கத்து கொடுத்ததே முருகன் தானே, அதனாலதான் கூப்பிடுறேன். பாட்டிக்கா, பையில என்ன எலிக்குட்டியா புடிச்சிட்டு போற? ஓ, மாதா கோயிலுக்கு போறியா? அட எல்லாம் புது துணி போ. மூட்டை கட்டி முடுக்குற தூக்கி வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறியா? நீ சைக்கிள் கேப்ல சாரா எங்கேயாச்சும் வித்துருவியா? யாருக்கு பாட்டி இதெல்லாம்? ஓ, துணி எல்லாம் மூஞ்சில கட்டி கூட்டி வர சொல்லிருக்காங்க. அதுலப்பா, முதலாளி கொடுத்துட்டாரா. அவர் பெரிய மீசை வச்சிருக்காருல, அத சொல்லி காட்டுறாங்க. ஏன் பாட்டிக்கா, இவ்வளவு வயசாகியுமா இன்னும் நீ பேச கத்துக்கல? வெள்ளையம்மா, அடுப்புல பால் வச்சிருக்கான், போய் இறக்கி போடு. ஓ, இது பேரு வெள்ளையம்மாவா? ஆமாங்க. கட்டபொம்மை காலத்துல கால வளர்த்துற பொம்பளை இதுதானா? பேச வராது, பாடுமா? ஊமைங்க. முதலாளி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொன்னார். சப்ளையர் இங்க வாப்பா. எஸ், நல்ல பாத்தியா? டேய், இப்ப எதுக்கு நீ என்ன பார்த்து எஸ்ன்னு சொன்ன? வெள்ளக்காரமா இருக்கீங்களா? இந்த லவுட் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் என்னடா இருக்கு? பேப்பர் ரோஸ். 2 பேப்பர் ரோஸ் கொண்டு வா. 2 பேப்பர் ரோஸ்? எஸ். டேய், அப்படியே கொத்தமல்லி சட்னி இருந்தா கொண்டு வா. 2 கொத்தமல்லி சட்னி போடா. ரவி, இந்த ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ் சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்குமா? சூப்பர். நாக்குல பட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும். அவ்வளவு மெல்லிஸ்பா. தினம் 2 பேப்பர் ரோஸ் சாப்பிட்டோம்னா இவருக்கு ரொம்ப நல்லது. பேப்பர் ரோஸ் கேட்டு வாங்கி சாப்பிடு. ஆமா, லிவர் சொன்னது.
பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. யாருக்கா? ஹோட்டல் நடத்துற டைம் என்ன ஆகுது? இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வரது இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்பா. ஏன் போறது? போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். பேப்பர் ரோஸ். டேய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன கொண்டு வந்த? திஸ் பேப்பர் ரோஸ்ட். திஸ் பேப்பர் ரோஸ்டா? இது பேப்பர் ரோஸ்டாடா? பேப்பர் ரோஸ்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் தெரியணும், அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தெரியணும். அதாவது பேப்பர் மாதிரியே. இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் இருந்தா நான் சொல்லிடுவேன். இருக்க அண்ணா அட கூடாச்சு. வேண்டாண்ணே வேண்டாண்ணே நான் சொல்றது கேளுங்க. ஒன்ன கேளுங்க. என்னையா இது? எங்க அண்ணனோட பிஞ்ச செருப்புங்க தைக்கிறதுக்காக கடைக்கு எடுத்துட்டு போறேங்க. ஆமா, இவங்க அண்ணன் ராமரு, இவர் பரதரு செருப்படுத்திட்டு அப்படியே ஊர்வலம் வர்றாரு. இன்னைக்கு நான் நிதானத்துல இருந்தங்காட்டி பரவாயில்ல. குத்து மதிப்பா ஒரு போதையில இருந்து இத தந்தூரி சிக்கன் எடுத்து கடிச்சிருந்தா என் பல்ல என்ன ஆகுறது, என் நாக்கு என்ன ஆகுறது, என் வாய் என்னடா ஆகுறது? ஏண்டா டேய், நான் பொட்டலம் கட்டி வச்சிருந்த செருப்பை நீ எடுத்து டேபிள் மேல செயின்ட் கேத்தரின் அனாதை இல்லத்தின் ஸ்போர்ட்ஸ் டே விமர்சையாக நடந்தது. விளையாட்டு ஆசிரியை ஜெனிஃபரின் சேவையை பாராட்டி மதர் சுப்பீரியர் முதல் பரிசுக்கான கோப்பையை வழங்கினார். சாரி சார், இது பொம்பளைங்க படிக்கிற காலேஜ். ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போக கூடாது. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மாரியா சார். ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இங்க தங்கி இருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அந்த பொண்ணு வெளியே வந்தா அவங்கள நாங்க பார்க்க முடியுமா? வெளியே வந்தா பார்க்கலாம், ஆனா அதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? ஏன் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறேன்? என்னைய ஹாஸ்டல் வேலை அண்டாக்களுக்கு போறியா? நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு ஆசைப்படுறேன். என்னைய நடுரோட்ல பொண்ணுக்கு உதவி செஞ்சு எங்கேயோ செஞ்சு போற உனக்கு சும்மா மதர் போறாங்க. யாருங்க? நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர். சுப்பாரிய பாக்க போடுவாங்களா? போயா இரியா, நீ மட்டும் தான் உதவி செய்வியா? நான் உதவி செய்ய மாட்டேனா? என்ன உதவி செய்ய போற? நான் செய்ய போற உதவி எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? ஆ. சார், அந்த ஜிப்ப கொஞ்சம் போடுறீங்களா? ஐயோ, இது உதவி இல்லையா? A for apple, B for biscuit, C for chocolate. L for lollu, J for jollu. Come. Gum. Excuse me. எஸ் சிஸ்டர். PT டீச்சர் ஜெனிஃபர் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அவங்க டென்னிஸ் கோர்ட்ல இருக்காங்க. இந்த ரவி தொட்டதெல்லாம் சக்சஸ் தான். செவச்சவன்னு காலை பார்த்தா பொண்டாட்டி ஞாபகத்தில சுத்தமா மறந்துடுவிய. அந்த வேலை தான் இங்க நடக்காது. என் மனசுல அவளை தவிர வேற யாருக்குமே இடமில்ல. Jennifer? Huh? Oh God, I am falling. ஐயா விழுந்தா? வேண்டுதல் என்ன விளையாடுறியா? காலு கீழே ஃபுட்பால் இருந்து வலி குடிச்சுப்பா. நீங்க I am Josephine. இது என்னோட ஃப்ரெண்ட் மேரி. வணக்கம். வணக்கம்ங்க. யோ மீசையா? அட இருக்கட்டும்பா. ஒண்ணு செவச்சவன் இருக்கு, கொஞ்ச நேரம் பாத்துக்கறேன். அது டெய்லி மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னேன். குளிக்காதனால மீசை முளைச்சிருச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். ஓ மீச. எவட? அட உன்னோட மீச. இத பார்த்தா என்ன தோணுது? கிழிஞ்ச பேப்பர்னு தோணுது. அட நல்லா பார்த்து சொல்லியா. ரவி, நீ என்னமோ பொண்ணு சொத்துன்னா உன் கூட ஜாலியா சுத்தலான்னு பார்த்தேன். இது என்னமோ ரத்த விழா இருக்கு, குத்தும் கொலை நடந்திருக்கும் போல இருக்கு. சாமி, உன் சவகாசமே வேணாம், நான் குதிரை திருப்பிக்கிறான்டா. போயா. இது ஏதோ மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரா ஒரு சினிமா ஸ்டுடியோக்கு போய் இளையராஜாவையோ எஸ்பி பாலசுப்ரமணியோ இல்ல கங்கை அம்மனையோ பார்த்தா விவரத்தை சொல்லிட்டு போறாங்க. ரவி ரவி, சினிமா ஸ்டுடியோக்கா போறேன்? ஆமா. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போப்பா. நீ இருக்கு. எங்க அப்பா கன்சாமி இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னு விட்டான்னு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலேயே அடி வாங்கி சாகும்போது என்னை கூப்பிட்டு, மகனே சின்னு, நீ என்னைக்காச்சும் சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா, குயிலி, டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அட போயா. நீ எங்க போன? எனக்கு நிறைய வேலை இருக்கு, விட்டு சார், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார். தம்பி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுப்பா. சார், தயவு செஞ்சு இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். என்னன்னு தெரிஞ்சாகணும் இல்லையா? அடடே, ரொம்ப பிரமாதமான மியூசிக்கா இருக்குப்பா. இது என்ன ரத்தக்கரை? சார், இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட கிளீனா சொல்லிட்டேன். இது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு. இந்த மியூசிக் பின்னால பெரிய கதையா இருக்கு. ஆ. இது என்னன்னு தெரியல இல்லையா?